Hi friends, welcome to Ansi Recipes and Vlogs. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்றைக்கி நம்மளோட சேனலில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா சாதம், அது கூட நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் நான் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக 3 பச்சை மிளகாய், 2 பெரிய பல் பூண்டு, ரொம்ப சின்ன சைஸ் அது கோலிக்குண்டு சைஸ் புளி, 2 கை அளவு, அதாவது ஒரு கை நிறையா புதினா, அதே அளவு 2 கை எடுத்திருக்கேன். அந்த புதினாவை நல்லா மண் போக கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 பேருக்கான அளவு பண்ணுறதுனால 2 கை அளவு புதினா எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா புளி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இதோட அளவெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ புதினா பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். சாதமும் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதை நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அரைச்ச அந்த புதினா மசாலா பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா அந்த எண்ணெயில் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பின்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போது அந்த க்ரீன் ஒரு மாதிரி மரத்தில் புதுசாக இலை வளர்ந்தது அப்படின்னா ஒரு க்ரீன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் இருக்கும். அந்த எண்ணெயில் அந்த மசாலாவை வதக்க அந்த க்ரீன் ரொம்ப திக்கான க்ரீனாக மாறும். அடர் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீன் கலருக்கு மாறும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அந்த மசாலாவை வதக்கணும். இப்போ அந்த மசாலாவோட கலர் நல்லா மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வடித்த சாதத்தை அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் வடித்த சாதம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நோ ப்ராப்ளம், அந்த சாதத்தை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். 1.5 கப் அளவு பொன்னி அரிசி அது நல்லா வேக வச்சு வடித்து அதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம சாதம் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அந்த புதினா மசாலா எல்லாம் அந்த ரைஸில் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ இந்த புதினா சாதத்துக்கான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறிடுங்க. இந்த புதினா சாதம் பொன்னி அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை, பாஸ்மதி அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த மசாலா அந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் பீனட் கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா, அதை டீப் ஃப்ரை பண்ண கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டப்பாவில். ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ சாப்பிட்டுக்கிறதுக்காக அந்த பீனட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண வறுக்கடலை கூட அதில் ஆட் பண்ணலாம். அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு இருக்கும், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி அனுப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு காரசாரமான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணலாம்.